நீலகிரி மாவட்டம் உதகையில் நகராட்சி சார்பில் கட்டப்படும் பொது கழிவறைகளுக்கான பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். நகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிவறைகளுக்கான கட்டுமான பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால் உதகையில் கோடை சீசனை அனுபவிக்க வரும் சுற்றுலா பயணிகள் இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு கழிவறைகள் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நிர்வாக திறனற்ற விடியா ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகம் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்கள் அலட்சியம் காட்டுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் ஆவின் குளிரூட்டும் நிலையத்துடன் கூடிய பூங்கா மறுசீரமைப்பு பணிகள் கிடப்பில் போடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்து வருகின்றனர். பாண்டியன் பூங்கா பகுதியில் செயல்பட்டு வந்த ஆவின் குளிரூட்டும் நிலையத்தை மறுசீரமைப்பு செய்து நவீன பாலகத்துடன் கூடிய சிறு பூங்கா அமைக்கும் பணிகள் தொடங்கியது. சில நாட்களிலேயே சீரமைப்பு கைவிடப்பட்ட நிலையில் பராமரிப்பு இன்றி ஆவின் கட்டடம் பழுதடைந்து முற்றிலும் சிதிலமடைந்து காட்சியளிப்பது சுற்றுலா பயணிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் ஊழல் தலைவிரித்து ஆடும் நிலையில் பால்வளத்துறையை தனியார் பால் நிறுவனங்களுக்கு தாரை பார்க்கும் துரோக செயல்களில் அரசு அதிகாரிகள் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கும்பகோணத்தில் புவனேஸ்வர் ராமேஸ்வரம் விரைவு ரயில் வண்டியில் இருந்து 1 லட்சம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் மற்றும் 250 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவனேஸ்வரத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த சாக்கு மூட்டையில் தடை செய்யப்பட்ட 50 கிலோ குட்கா பொருட்களும் 250 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டன. விசாரணையில் சோதனை நடைபெறுவதைக் கண்டு கஞ்சா கடத்தல் ஆசாமிகள் தப்பி இருக்கலாம் என கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் கஞ்சா மற்றும் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களின் கூடாரமாக மாறி வருவது பொதுமக்களை வேதனையடைய வைத்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேட்டூர் கிராமத்தில் நிகழ்ந்த மாடுவிடும் திருவிழாவில் மாடு முட்டி படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டூர் கிராமத்தில் நிகழ்ந்த மாடுவிடும் திருவிழாவை காண வந்த ஒடுக்கத்தூர் அகரம் பகுதியைச் சேர்ந்த பரந்தாமன் என்ற 28 வயது இளைஞரை மாடு முட்டியதில் படுகாயமடைந்தார். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பரந்தாமன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஸ்டாலின் மாடல் அரசின் அதிகாரிகள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முறைப்படுத்த தவறி இளைஞரின் உயிரிழப்புக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஆற்றின் நடுவே பாலம் கட்ட அனுமதி தராத வனத்துறையினரிடம் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மரப்பாலம் பகுதியில் இருந்து கோழிக்கொல்லி மலை கிராமத்திற்கு இடையே இருந்த இரும்பு பாலம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. இதையடுத்து வாகனம் செல்லும் வகையில் புதிய பாலம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் ஆற்றின் மீது கான்கிரீட் பாலம் அமைக்க தடையில்லா சான்று வழங்க முடியாது என வனத்துறையினர் கூறியதை அடுத்து அவர்களிடம் மலைவாழ் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவசர காலத்தில் ஆம்புலன்ஸ் வந்து செல்லும் வகையில் கான்கிரீட் பாலம் அமைப்பதற்கு விடியா ஸ்டாலின் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். பாலம் சாங்ஷன் ஆகிருக்கு. எங்களுக்கு அதுக்கு முனிசிபாலிட்டி கட்டினாலும் சரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக கட்டினாலும் சரி, எங்களுக்கு அது காங்கிரீட் பாலமாக ஒரு ஆம்புலன்ஸு எங்களுடைய தேவைக்கு அர்ஜென்ட்டுக்கும் பின்ன ஸ்கூல் குழந்தைங்களுக்கு காலேஜ் பிள்ளைங்களுக்கு எல்லாம் போக்குவரத்துக்கு எல்லாருக்கும் மெயினாக அந்த காங்கிரீட் பாலம் எங்களுக்கு ஆம்புலன்ஸ் போகிற மாதிரி வேணும். இரும்பு பாலத்தில் கட்டினா அது நடப்பாதைக்கும் அந்த இருசக்கர வாகனத்துக்கும் தான் போக்குவரத்துக்கு உதவும். அதனால் எங்களுக்கு மெயினாக இது தான் வேணும், ஆம்புலன்ஸ் தான், காங்கிரீட் பாலம் தான் வேணும்.